வணக்கம் அன்பான மக்களே, அன்பான தம்பி தங்கைகளே, அன்பான உறவுகளே. நான் ரொம்ப காலமாக ஓட்டு பண்ணதில்லை, ஓட்டு போட்டதில்லை. எனக்கு அதில் சரியான நம்பிக்கையே இல்லை. ஆனால் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சரியாகும் அப்படிங்கிற ஒரு உணர்தல், ஒரு உண்மையே எனக்கு புரிய வச்சது நாம் தமிழர் கட்சி தான். நான் இன்றைக்கி போய் ஓட்டு போட்டு வந்தேன். இந்த பாருங்கள், எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதுலேயும் நான் ஓட்டு போடும்போது விவசாயி ஃபஸ்ட் எடுத்துனே இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு அதுவே ஒரு வெற்றி மாதிரி தோணுச்சு. நான் ஓட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. யார் ஜெயிப்பா, என்ன பண்ணுவான்றது தெரியல. நான் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி மெயினாக வரணும். சீமானன்னா கொஞ்சம் நெருக்கி மேலே வந்துடணுன்ற ஒரு நம்பிக்கையோட, கான்ஃபிடென்ட்டோட ஓட்டு போட்டு வந்திருக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணாவோட வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி போடுறீங்க, நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் வரட்டும், மாற்றம் வேணும், அதனால் வேறு இந்த புதுசாக வந்திருக்க கட்சியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், மாற்றன்றது இதுதாங்க மாற்றம், அதுவல்ல மாற்றம். இவங்களும் 15-16 வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம முன்னோக்கி கொண்டு செல்லணும். இவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ புதுசாக வந்திருக்க கட்சி இப்போ தான் குழந்தையா பறந்து வந்திருக்குது. அது எதுவுமே தெரியல, தத்தி தாவிக்கிட்டு இருக்குது. அதுக்கு போட்டு நாட்டை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னோடய வாதத்தை நான் எடுத்து வச்சு சொன்னேன். ஆனால் நம்ம சொல்கிற எந்த ஒரு கருத்துக்குமே அவங்க செவி கொடுக்கல. சரிங்களா? செவி யாருமே கொடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு இவங்க தப்பானவங்க, இவங்க சரியாக இல்லாதவங்க, நம்ம முதல்ல இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், இதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. அதில் அவங்கள தவறுகளை போட நம்ம சுட்டி காட்டும் போதும் அதை ஒத்துக்க அவங்களுக்கு மனசு வரல. இது தவறு, இவ்வளோ தவறு நடந்திருக்குது, இப்படியாப்பட்டவங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம எதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யாருமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒன்றும் பண்ணாமல், சும்மா தேவையில்லாமல் எதை சொல்லுவோன்னு தெரியாமல் எதையோ சொல்லி பேசினாங்க. சரிதான், நீ இவங்களோட பேசி பிரயோஜனமே இல்லை, புரியாத உலகமாக இருக்கும் போல இருக்குது. இந்த உலகம்லாம் என்றைக்கு புரிய போதோ ஒன்றும் புரியலை. காலம் எப்படி மாற்ற போதோன்றதும் ஒன்றும் தெரியலை. ஆனாலும் நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள்லாம் இந்த வட்டம் ரொம்ப கடினமான உழைப்பு உழைச்சிருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான பலன் கடவுள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் பண்ண முயற்சிக்கு, நீங்கள் பண்ண ஒவ்வொரு செயலுக்கும் கடவுள் கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீங்கள் தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணுற அத்தனை தம்பிகளும் தங்கைகளும் எல்லாருமே உங்களோட கதைகள் ஒவ்வொன்றும் வீடியோவில் கொஞ்சம் வரும்போது அதை கேட்கும்போது மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா உண்மை என்பது கேட்கும்போது வலிக்குது. எப்படி இவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயங்களை மக்கள் மறுக்கிறாங்கன்றதே ஒன்றும் புரியல. பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய அளவில் வரணும்னு நான் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் இந்த இதில் எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோமோ அதுக்கடுத்து ஃபுல்லும் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம மாற்றப்படணும். இல்லாத மக்கள்கிட்ட நம்ம செல்லணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. புரியாத மக்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என்னன்னே தெரியாத, நாம் தமிழர் கட்சினா என்னன்னு தெரியாத மக்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம எப்படி போகணுன்றத அடுத்து நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி, எல்லாமே நம்ம பேச்சினாலே எல்லாத்தையும் கொண்டு செலுத்தாமல் கொஞ்சம் செயலும். இப்போ என்கிட்ட கேட்டவங்களாம் அதை தான் கேட்டாங்க. அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு, 16 வருஷம் 18 வருஷமாக இருக்குது அந்த கட்சி, ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு போது அதை நானும் திருப்பி கேட்டேன். ஏப்பா நீங்கள் ஓட் பண்ணால் தானப்பா அவங்க செய்ய முடியும், அவங்க முதலமைச்சரை எதுவும் செய்யாமல் இல்லைப்பா, அவங்க இப்போ தான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அவங்க முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் தானேப்பா கேள்விகள் நீங்கள் கேட்கணும். ஓட்டே போடாமல் கேள்வி கேட்குறதுக்கு என்னப்பா தகுதி இருக்குதுன்னு கேட்டால் அவங்க எதுவும் பண்ணலை. இதைத்தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ புதுசாக வரவர் உங்களுக்கு என்னப்பா செஞ்சுருக்காரு, அவர் எதையாவது ஒன்று செஞ்சுருவார். எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இருக்கிற ஒரு உண்மையான விஷயத்த இல்லாத மாதிரி யோசிக்கிறாங்க. தப்பே இல்லாத விஷயத்த தேடுறாங்க. எங்கேயோ தேடி இது தப்புன்னு சொல்கிறாங்க. எல்லாமே தப்பாக இருக்கிற ஒரு விஷயத்த சரின்னு சொல்லுறாங்க. என்ன சொன்னாலும் கேட்கல. ஓகே, மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். உண்மையானவங்க, சத்தியமானவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றிப்பட வேணும். மாத்திரம்னா கண்டிப்பாக அடுத்த வட்டத்தில்
சீமானன்னா கண்டிப்பாக முதலமைச்சராக வந்துடுவாங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்படுற மக்கள், அவருக்கு கீழே இருந்து வேலை பார்க்குற அத்தனை தம்பி தங்கைகளும் எல்லாருமே வந்து நல்ல ஒரு செயலுக்குள்ளே வந்துடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். நிறைய இருக்குது, ஆனால் இப்போதைக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு யோசனையாக இருக்குது. ஒரு பதட்டம் இருக்குது. ஐயோ, எப்படி வருமோ என்ன வருமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது. என்னை சுற்றி நிறைய பேர் கூட சண்டை போயிட்டு எல்லாம் என் குடும்பத்திலே ஒரு 4-5 பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சொல்லும்போது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சீக்கிரமாக எல்லாருக்கும் புரியணும். சீக்கிரம் இந்த நிலைமை மாறணும். நம்ம ஒரு அசைக்க முடியாத ஒரு பிம்பமாக வரணும். நன்றி, வணக்கம். பார்ப்போம்.